வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமனின் தலைநகர் சானாவில் உள்ள ஹவுதி ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் இன்று அதிகாலை தாக்குதல்களை நடத்தின. நேற்று ஹவுதிகள் இஸ்ரேலின் ஈலாட்டில் ஆளற்ற விமான தாக்குதல் ஒன்றை நடத்தியதில் 20 பேர் காயமடைந்தார்கள். அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம். அதில் நாம் ஹவுதிகள் இஸ்ரேலில் ஆளற்ற விமான தாக்குதல் ஒன்றை நடத்தியதால் இன்றோ நாளையோ ஏமனில் இஸ்ரேலின் விமான தாக்குதல் உத்தரவாதமாக நடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். நாம் அப்படி கூறி 24 மணி நேரத்திற்குள் ஏமனில் இஸ்ரேலின் விமான தாக்குதல் நடந்துள்ளது. ஹவுதிகளின் உளவு பார்க்கும் கருவிகள் மற்றும் ராணுவத்தை சேர்ந்து 7 இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. அவற்றில் ஹவுதிகளின் ஒரு உயர் ராணுவ தலைமையகம் அடங்கும். தாக்குதலின் நேரத்தில் கட்டிடத்தில் இருந்த ஹவுதி தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள். உயர் ராணுவ தலைமையகத்தில் நடந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் ஏராளமான ஹவுதி இயக்கத்தினரை கொன்றதாகவும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆயுதங்களின் இருப்புகளை அளித்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். சில மணி நேரத்திற்கு பின்னர் ஹவுதிகள் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை எழுப்பிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினர். ஏவுகணையை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சேதங்கள் அல்லது காயங்கள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. ஹவுதிகளின் அல்மாசிரா தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியில் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் வாராந்திர முன்பதிவு செய்யப்பட்ட உரையை ஒளிபரப்பு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சானாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடந்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் 140க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்ததாகவும் ஹவுதிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி சுமார் 20 விமானங்கள், உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்கள் இந்த அதிகாலை தாக்குதல்களில் பங்கேற்றன. இந்த தாக்குதல் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய 19வது தாக்குதல். பெரும்பாலான தாக்குதல்கள் இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களால் நடத்தப்பட்டன. இருப்பினும் சில தாக்குதல்கள் இஸ்ரேலிய கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல்களால் நடத்தப்பட்டன. 20 போர் விமானங்கள் 7 ஹவுதி இலக்குகள் மீது 65க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசின. இது ஏமனில் இஸ்ரேலிய விமானப்படை IAF நடத்திய ஒற்றை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான குண்டுகளை குறிக்கிறது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது விமான எரிபொருள் நிரப்புதலும் நடத்தப்பட்டது. தாக்குதலுக்காக இஸ்ரேலிய போர் விமானங்கள் சானாவில் உள்ள தங்கள் இலக்குகளை அடைய சுமார் 2200 கிலோமீட்டர் பறந்தன. மொத்தத்தில் ஹவுதி துருப்புகள் கூடியிருந்து 5 ராணுவ தலைமையகங்கள் மற்றும் 2 ஆயுத சேமிப்பு வசதிகள் உட்பட 7 இலக்குகள் தாக்கப்பட்டன என்று IDF தெரிவித்துள்ளது. IDF வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இலக்கு வைக்கப்பட்ட இடங்கள் ஹவுதிகளின் கூட்டுப்படைகளின் தலைமையகம், பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை கருவியை சேர்ந்த வளாகம், ஹவுதிகளின் பிரச்சாரத்துறையின் தலைமையகம் மற்றும் ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டு ஹவுதி இயக்கத்தினர் தங்க வைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம்கள் ஆகியவை இலக்குகளில் அடங்கும் என்று தெரிவித்துள்ளது. ஹவுதி இயக்கத்தினர் தங்க வைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் 2ஆம் நிலை வெடித்தல்களை ஏற்படுத்தின. இப்படியான பேரழிவு ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலில் ஹவுதிகள் 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் 140க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருப்பது உண்மைக்கு மாறானது என்று கூறிவிடலாம். தாக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் ஹவுதி இயக்கத்தால் ஆயுதங்களை சேமித்து வைக்கவும் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிடவும் நடத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன என்று IDF மேலும் கூறியது. ஹவுதிகளுக்கு எதிராக கூடுதல் தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்த IDF உறுதியளித்தது. இஸ்ரேல் தமது பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தும் அகற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் IDF கூறியுள்ளது. ஒரு நாள் முன்பு ஈலாட்டை தாக்கி ஹவுதி ஆளற்ற விமானத்தை அயன்டோம் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறிக்க தவறியதற்கான காரணத்தை IDF அடையாளம் கண்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை விசாரணையின்படி ஆளற்ற விமானம் ஒப்பீட்டளவில் தாமதமாக கண்டறியப்பட்டது. இருப்பினும் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தாக்குதல் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சைரன்களை இயக்கியது. 2 அயன்டோம் ஏவுகணைகள் மூலம் ஆளற்ற விமானத்தை இடைமறிக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதற்கான காரணம் அடையாளம் காணப்பட்டு சரியான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் IDF கூறியது. அந்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் IAF தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார் ஈலான் பகுதியை தயார் நிலையில் கண்டறிதல் மற்றும் இடைமறைப்பு திறன்களை வலுப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை அறிவித்தார். இது மேம்படுத்தப்பட்ட தற்காப்பு பதிலடியை வழங்கும் என்று ராணுவம் மேலும் கூறியது. ஹவுதிகள் அடிக்கடி ஈலாட்டை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் கடந்த வாரம் ஒரு ஹோட்டல் நுழைவாயில் ஒரு ஆளற்ற விமானம் தாக்கியதில் சேதம் ஏற்பட்டது. ஆனால் எந்த காயமும் இல்லை. அந்த ஆளற்ற விமானத்தை IAF சரியான நேரத்தில் அடையாளம் கண்டுள்ளது. ஆனால் அதை இடைமறிக்கும் முயற்சிகள் தோல்வி அடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹவுதிகள் இஸ்ரேலின் தடுப்பு குறைந்த பகுதிகளை கண்டுபிடித்து வருகின்றனர். அதற்காக அவர்கள் புத்திசாலிகள் அல்லது குறிப்பாக படைப்பாற்றல் மிக்கவர்கள் என்பதல்ல.
அவர்கள் 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மேலும் அவர்களின் புவியியல் தூரம் கிட்டத்தட்ட எந்த திசையிலிருந்தும் ஆளற்ற விமான தாக்குதல்களை அனுப்ப அனுமதிக்கின்றது. இன்று வரை அவர்களின் ஆளற்ற விமான தாக்குதல்கள் மலிவானவை மற்றும் குறைந்த மேம்பட்ட ஆயுதங்களாக இருந்த போதிலும் ஹவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை விட அதிக தீங்கு விளைவித்துள்ளன. காரணம், ஆளற்ற விமானங்கள் சிறியவை, தாழ்வாக பறக்கக்கூடியவை மற்றும் ஒரு சிறிய ரேடார் கையொப்பத்தை கொண்டுள்ளன. அவை இஸ்ரேலின் ஆடம்பரமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. 2024 இலையுதிர் காலத்தில் ஒரு ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானம் போரின் மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாகும். அது இஸ்ரேலிய பாதுகாப்புகளை தாண்டி இஸ்ரேலுக்குள் ஆழமாக ஊடுருவி கோலானி படைப்பிரிவின் முழு மெஸ்ஹாலையும் தாக்கியது. ஹவுதிகள் அடையாளம் கண்டுள்ள சமீபகால பாதிப்பு ஈலான் மற்றும் தெற்கு பகுதியில் உள்ளது. அடிக்கடி அந்த ஆளற்ற விமானங்கள் 2 மில்லியன் இஸ்ரேலியர்களை குண்டுவீச்சு பாதுகாப்பு மறைவிடங்களுக்கு அனுப்புகின்றன. இது புதிதல்ல. போரின் தொடக்கத்தில் ஈலாட்டில் ஆளற்ற விமானங்கள் மூலம் ஹவுதிகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கேடயத்தை ஊடுருவினர். ஆனால் பின்னர் இஸ்ரேல் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த போதுமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அங்கு மாற்றியமைத்து நகர்த்தியது. அப்படியானால் கடந்த சில வாரங்களில் ஹவுதிகள் ஏன் ஈலாட் அருகே உள்ள ராமோன் விமான நிலையத்தையும் ரிசார்ட் பகுதியையும் ஒரு முறை தாக்கினார்கள்? இந்த போரின் விளைவுகளில் ஒன்று, பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதால் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் கிட்டத்தட்ட மறக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஈலாட்டில் ஹவுதி ஆளற்ற விமானங்களை சுடுவதில் மிகவும் திறமையானவர் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் ஐடிஎஃப்பில் இப்போதும் இருந்தால் அவர்களை அங்கே மீண்டும் பணிமாற்றம் செய்யலாம், அல்லது அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீண்ட காலமாக விலகிச் சென்றிருக்கலாம். மேலும் ஹவுதிகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு செயற்பாட்டில் உள்ள நிலையிலும் பாதிப்புகள் எப்போது எங்கே உள்ளன என்பதை பதிவு செய்ய எண்ணற்ற வாய்ப்புகளை பெற்றுள்ளன. ஹவுதி அச்சுறுத்தல்களை இஸ்ரேல் சிறப்பாக சுடவில்லை என்பதல்ல, ஐடிஎஃப் ஒரு அற்புதமான வேலையை செய்துள்ளது. ஆனால் நீங்கள் 2 ஆண்டுகளாக யாரையாவது சுட அனுமதித்தால் இறுதியில் அவர்கள் உங்களை தாக்க அதிக ஷாட்களை பெறுவார்கள். ஐடிஎஃப்பின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈலாட்டுக்கு நகர்த்தலாம். ஐடிஎஃப் பழைய வால்கன் அமைப்புகளின் அளவை ஈலாட்டுக்கு அதிகரிக்க கூடும். இது வடக்கிலும் காசாவிலும் ஹமாஸுக்கு எதிராகவும் பயன்பாட்டை அதிகரித்துள்ளது. வால்கன் அமைப்புகள் பழையவை, ஆனால் அவை பல எதிர் ஷாட்களை சுடுகின்றன. அவை சிறிய பொருட்களை கூட தாக்கும் வாய்ப்புகள் சில நேரங்களில் மிகவும் மேம்பட்ட அமைப்புகளை விட அதிகமாக இருக்கும். புதன்கிழமை ஈலாட்டை தாக்கிய ஆளற்ற விமானம் ஹவுதிகள் மற்றும் பிற ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் கமிகேஸ் ஆளற்ற விமானம். இந்த வகையான ஆளற்ற விமானங்களை ஹெஸ்புல்லா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் பயன்படுத்தி வருகின்றனர். ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்களில் அதிக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துவதற்கு மாறிவிட்டதாக தெரிகின்றது. அவர்களிடம் குறைவான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாலோ அல்லது ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலின் பெரிய அளவிலான வான் பாதுகாப்பு வலையமைப்பை ஊடுருவ அதிக வாய்ப்புள்ளது என்று அவர்கள் தீர்மானித்ததாலோ இது இருக்கலாம். இஸ்ரேல் அதன் அயன்டோம் ஏவுகணை இடைமறைப்பு ஏவுகணைகளுடன் ரேசர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்துவதற்கு தயாராகும் நிலையில் இந்த ஆளற்ற விமான தாக்குதல் வந்துள்ளது. ஈலாட்டுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதை போன்ற ஆளற்ற விமானங்கள் ஒப்பீட்டளவில் மெதுவாக நகரும். ஹெலிகாப்டர்களால் கூட அவற்றை இடைமறைக்க முடியும். மேலும் இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் லேசர் மற்றும் ஏவுகணைகளை மூலம் சுட்டு வீழ்த்த முடியும். இந்த வகையான ஆளற்ற விமானங்களை ஹவுதிகள் இஸ்ரேலை தாக்க பயன்படுத்தியுள்ள அதே நேரத்தில் அவை செங்கடலில் கப்பல்களை தாக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அவை கடலில் நகரும் இலக்குகள். 2019 ஆண்டில் சவுதி அரேபியா ஊடகம் அல் அரேபியா ஈரானிய தயாரிப்பான ஷாஹித் 129 என்று அழைக்கப்படும் ஹவுதி ஆளற்ற விமானத்தின் வரைபடத்தை வெளியிட்டது. இது ஈரானிய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. பின்னர் ஏமனுக்கு கடத்தப்பட்டது. இது சுமார் 450 சென்டிமீட்டர் இறக்கைகளை கொண்டதாகவும் சுமார் 280 சென்டிமீட்டர் உடற்பகுதியை கொண்டதாகவும் இருந்தது. ஹவுதிகள் ஹாசிப் 1 மற்றும் ஹாசிப் 2 என்று பெயரிடப்பட்ட பிற ஆளற்ற விமானங்களையும் சமத் ஆளற்ற விமானங்களின் வரிசையையும் உருவாக்கினார்கள். சமத் ஆளற்ற விமானங்கள் ஷாஹித் 129 போலவே வடிவமைப்பிலும் இருந்தன. நீண்ட இறக்கை மற்றும் வி வடிவ வால் கொண்டவை. ஹாசிப் வரிசை ஆளற்ற விமானங்கள் ஈரானிய அபாபில் வகை ஆளற்ற விமானத்தை வைத்து அடிப்படையாக கொண்டவை. ஈலாட்டுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் வகை ஆளற்ற விமானங்கள் 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வரம்பை கொண்டுள்ளன. அவை பல்வேறு அளவுகளில் ஒரு வெடிப்பு முனையை கொண்டுள்ளன. ஈரானிய ஆளற்ற விமானங்களின் மற்றும் ஒரு வரிசையான ஷாஹித் 136 பறக்கும் இறக்கை போல தோற்றம் அளிக்கின்றது. அது 2020 ஆண்டில் ஈரானால் ஏமனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த வகை ஆளற்ற விமானம் பின்னர் ஈரானால் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது மற்றும் உக்ரைனுக்கு எதிராக மாஸ்கோவால் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஹவுதி ஆளற்ற விமான அச்சுறுத்தல் அதிகரித்து வரவில்லை. இருப்பினும் அது ஆபத்தானது அல்ல என்று அர்த்தமல்ல. ஈலாட்டை தாக்கி ஆளற்ற விமான உயர் தொழில்நுட்பம் அல்ல, மாறாக அதன் குறைந்த தொழில்நுட்ப அம்சம்தான் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக உள்ளது. இது ஒப்பீட்டளவில் எளிமையானது மற்றும் உருவாக்க எளிதானது. இது நீண்ட தூரம் பறக்க முடியும். இது குறைந்த உயரத்தில் பறக்க முடியும். இவை அனைத்தும் உற்பத்தி அல்லது ஏவுதல் புள்ளியில் அல்லது அதன் பறக்கும் பாதையை கணிப்பதை கடினமாக்குகின்றன.